ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னென்ன திங்ஸ் வேணும்ன்ட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அந்த கிளாத் எடுத்து கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி கோடு போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த லைன்ஸில் தான் நம்ம போட போகிறோம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் மொத்தம் நம்ம பேசிக்காக 3 பார்க்க போகிறோம். ரன்னிங் லாங்கு, ரன்னிங் ஷார்ட்டு அண்டு பேக்குன்ட்டு மொத்தம் 3 பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து 3 ரூபா தான், 3 10 ரூபான்னு வாங்கினேன் நான். இந்த த்ரெட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மொத்தம் ஒரு இதில் வந்து 6 இருக்கும். அந்த 6 வந்து நம்ம செப்பரேட் பண்ணி பிரித்து எடுத்துக்கணும். இதில் வந்து 2 லேயராக நம்ம பிரித்து எடுத்துக்க வேண்டாம், 3 செப்பரேட் பண்ணி பிரித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து போடும்போது சிக்காவதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மொத்தமாகவும் அசிங்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. நமக்கு த்ரெட்டும் வீணாகாது. அப்புறம் லாஸ்ட்டில் ஒரே ஒரு இது மட்டும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சைடு ஊசிலே கொஞ்சம் கேப் விட்டு கோத்து வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட முடியும். அதனால் பேசிக் நம்ம ஸ்டிச்சஸ் கற்றுக்கணும். இப்போ நான் போகிற இடத்துல பேசிக் ஸ்டிச்சஸ் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்டிச்சஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தந்துட்டு இருக்கேன். எனக்குமே ரொம்ப பெருசாலாம் இதில் எதுவுமே தெரியாது. இப்போ தான் 1 by 1 கற்றுட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கோங்க. லாங் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி போடணுன்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டிச் எப்போதுமே ஈஸியாக தான் இருக்கும். 3rd ஸ்டிச் போடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அது எப்படின்ட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. நம்ம ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த நாட் போடுறதுலாம் இருக்குது. முடிச்சு போடுறது வந்து ஒழுங்காக போட்டால் தான் அந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட்டாக எப்போதுமே ஒழுங்காக இருக்கும். இல்லைனா அது அந்த நாட் மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்படியே அந்த ஸ்டிச் கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் நாட் எப்படி போடணுன்றதை இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே டபுள் நாட் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக கழட்டாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு அந்த ஃபஸ்ட்டு நாட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், ரன்னிங் ஸ்டிச் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் லாங் ஸ்டிச். இது பெருசாக போட்டால் லாங் ஸ்டிச். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சில் வந்து கேப்பு பெருசாகவும் தையல் பெருசாகவும் இருக்கும். இதில் வந்து கேப்பும் சின்னது, தையலும் சின்னதாக போட்டாங்கன்னா இது லாங் ஷார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஈஸி தாங்க. அதே மாதிரி தான். குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா லாங் ஷார்ட். அதே மாதிரி ஸ்டிச்சை போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போடுறது வந்து டபுள் முடிச்சு போட்டால் தான், 2 தடவை முடிச்சு போட்டால் தான் அது கழட்டாமல் இருக்கும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கறது வந்து 3rd ஸ்டிச்சு பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம போட்டோம்ல, அதே மாதிரி தான் போடணும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் ஒரு இன்சர்ட் பண்ணாமல் கீழே இருந்து மேலே நம்ம எடுத்துகிட்டு வரணும். பேக் ஸ்டிச் எங்கே நம்ம லாஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டோமோ அதே இடத்துல இருந்து கொண்டு வரணும். இதில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம பேக்வேர்டாக எடுத்துகிட்டு வரும்போது சேம் ஹோல்லே நம்ம எடுத்துட்டோன்னா அந்த நூல் பிரிஞ்சு வர சான்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் தெரியும், நான் ஒரு இடத்துல அந்த மிஸ்டேக் வந்துச்சு எனக்கு. அதனால் இது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். பாருங்களேன், இந்தமாரி பிரிஞ்சு வரும்போது சான்ஸ் இருக்குது. ரொம்ப எட்டை போட்டாலுமே ரொம்ப அசிங்கமாக தெரியும் இந்த ஸ்டிச்சு. அதனால் இது கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க பண்ணணும். அதேமாரி போட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்களேன், கேப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஒரே லைன்லேயும் அழகாகவும் வரும். நீங்கள் கொஞ்சம் நின்று நிதானமாக போடுங்க. எனக்கு தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி 3 ஸ்டிச் பார்த்துட்டோம். இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.